10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 24. ஆம்லெட்டின் வயது 4000. விஷம் குடிச்சதுக்கு அப்புறம் சாக்ரட்டிஸ் ஒருவரிடம் தான் வாங்கிய சேவலை திருப்பி தந்துடுறேன்னுட்டு கூறியது தான் அவரது மரண வாக்குமூலம்னு சொல்கிறாங்க. பன்றிகள்லாம் எங்கே வீட்டு விலங்காக்கப்பட்டதுன்றது சர்ச்சைக்குரியதாகவே இருக்குது. அது மத்திய ஆசியாவில் ஆக்கப்பட்டதா ஐரோப்பாவிலான்றது சந்தேகத்துக்கு இருக்குது. பொதுவாக ஒரு இனத்தில் மூதாதையர்களை வச்சு தான் எங்கே அவை வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டுச்சுன்னு கண்டுபிடிக்க இயலும். அப்படி பார்த்தா காட்டு பன்னிங்க ஐரோப்பாவில் தான் முதல்ல இருந்தது. பிறகு அங்கிருந்து அது வளர்ப்பு மிருகமாக மாறி மற்ற இடங்களுக்கு பரவுச்சு. வடகிழக்கு பகுதியில் இருந்த பன்றிராங்களுக்கு மாத்திர ஆக்கிரமித்து கொண்டது. டார்வின் பன்றிகள் ஆசியாவில் தான் ஆகியிருக்கணும்னு குறிப்பிடுறாரு. டிஎன்ஏவை ஒப்பிட்டு பார்த்த இன்றைய விஞ்ஞானிகள் அது மத்திய இத்தாலி, இந்தியா, பர்மா, தாய்லாந்து போன்ற இடங்கள்லையும் சீனாலையும் தோன்றியிருக்கணும்ட்டு குறிப்பிடுறாங்க. பன்றிகள் வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டது கொஞ்சம் வித்தியாசமான செய்தி. மிருகத்தன்மையோடு நடக்கிற பன்றிகள் எளிதில் மனிதர்களோட ஒன்றி போய்விட்டுச்சு. அதுக்கு காரணம் ஆபத்தில்லாத வாழ்க்கையும் அதிக உணவும். அப்படி மனிதர்கள் போடுற உணவுக்காக அவைகள் வைக்கிற மிச்ச மீதிக்காக அவர்கள் கால்களை நன்றியோடு சுற்றி வந்தது பன்றிகள். விரைவில் வீட்டு விலங்குகளாக ஆகிடுச்சு. இப்போ கூட முதுமலையில் தெப்பக்காடு பகுதியில் யானைகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது சிந்திர உணவுக்காக அங்கேயே சுற்றி வருகின்ற காட்டு பன்றிகளை நம்ம பார்க்கலாம். பன்றிகளுக்கு உணவு கொழுப்பு சத்தாக்கும் திறன் அதிகம். 3.5 கிலோ உணவை 1 கிலோ மாமிசமாக ஆக்கிடும். யாக்ஷயர் பன்றிகள் 300-400 கிலோ வரை எடை போடக்கூடியது. பன்றிகளோட கர்ப்பகாலம் 3 மாதம், 3 வாரம், 3 நாள். பன்றிகள் நம்ம நினைக்கிறது மாதிரி முட்டாள் ஜென்மம்லாம் இல்லை. புரிந்து கொள்கிற திறன் இதுக்கு ரொம்ப அதிகம். பன்றிகளை சாகடிக்கும் விதத்தை பார்த்து பல நாட்கள் நான் தூங்காமல் இருந்திருக்கேன். பன்றிகளை பற்றியும் பல நம்பிக்கைகள்லாம் இருக்குது. ஐரோப்பிய நாட்டுப்புற இலக்கியத்தில் பன்றிகள் கண்ணாடிகளை பார்த்து பயந்து நடுங்கும்னு சொல்லப்படுது. பல ஐரோப்பிய நாடுகளில் பன்றியை உணவாக்குவது விருந்தோட அடையாளம். ஜெர்மனியில் பன்றி அதிர்ஷ்டத்தோட அடையாளம். ஆனால் வடகிழக்கு இங்கிலாந்தில் மீனவர்கள் பன்றியை பார்த்தா அது துரதிர்ஷ்டத்தின் அடையாளம்னு எண்ணுவாங்க. பன்றியை வழியில் பார்த்தா தொழிலுக்கு போக மாட்டாங்க. அதை படகுல ஏற்ற மாட்டாங்க. பன்றி அப்படின்ற வார்த்தையே அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. நம் நாட்டில் கூட எந்த வாகனமாவது பன்றி மீது மோதினா உடனே அதை விட்டு விடுவாங்க. பொதுவாகவே பன்றி பேராசையின் அடையாளமாக பல மொழிகளில் கையாளப்படுது. அதிகமாக சாப்பிட்றவங்கள பன்றி போல் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு எதிராக நடப்பவர்களை மேல் சாவனிஸ்ட் பிக் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பைபிளில் முட்டாள்களுக்கு அறிவுரை கூறுறத பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடுறதுக்கு ஓமையாக்கியிருக்காங்க. நிறைய வியர்க்கும் பொழுது பன்றியை போல வியர்ப்பதா சொல்லுவாங்க. உபயோகமற்ற பொருளை பன்றியின் காதுன்னு குறிப்பிடுவாங்க. யூதத்திலும் இஸ்லாத்திலும் பன்றிகள் அசுத்த பிராணிகள்னு கூறி அதை சாப்பிட தடை விதித்திருக்காங்க. சீன மதத்திலேயோ அது ஒரு ராசி பலன் குறியீடு. கிரேக்க கதையில் டெமெட்டர் என்றவர் பன்றிகளோட கடவுள். பன்றிகள் அறிவார்ந்த பிராணிகள் என்ற கருத்தை ஜார்ஜ் ஆர்வெல் தன்னோட விலங்கு பண்ணைன்ற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. இதில் இருக்கும் நெப்போலியன் என்ற பன்றி எப்படி மற்ற விலங்குகளையெல்லாம் அடிமைப்படுத்துதுன்றது தான் அந்த கதை. பொது உடைமைவாதத்திற்கு எதிராக எழுப்பப்பட்ட சுவையான புதினம் இது. இதில் வர பாக்ஸர் என்ற குதிரை உழைப்பாளி பாத்திரத்தில் மனதை தொடும். ஆனால் சிறிய குழந்தைகள் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றா பன்றி இடம்பெறுது. 3 குட்டி பன்றிகள் இடம்பெற்ற டிஸ்னி திரைப்படத்திற்கு விருது கூட கிடைச்சிருக்கு. திபெத், பூட்டான் போன்ற பகுதிகளை நம்மூர் பசுக்களை போல வளர்க்கப்படுவது யாக். உடல் முழுதும் ரோமத்தோடு வெள்ளை, இளஞ்சிவப்பு, கருப்பு ஆகிய நிறங்களில் இது காணப்படுது. காட்டு யாக்குகளும் உண்டு. இது பெரிதாகவும் அதிக எடையோடு இருக்கும். யாக்குகளை குறித்து புனவியல் கதையெல்லாம் இருக்குது. பூட்டான் நாட்டில் வழங்கப்படுகின்ற கதையைத்தான் கேட்க நேர்ந்தது. எருமைகளும் யாக்குகளும் ஸ்நேகத்தோடு இருந்துச்சான். நான் மலையுச்சிக்கு போய் பார்த்துட்டு வரேன், குளிராமல் இருக்க உன்னோட ரோமத்தை இரவலா கொடு, திருப்பி வந்ததும் தந்துடுறேன்னு யாக் கேட்க எருமை அத்தனை ரோமத்தையும் தந்துடுச்சான். ஆனால் வாக்கு கொடுத்தபடி யாக் திரும்பி வரலையாம். இதனால் எருமை யாக் திரும்பி வருகிறதான்னு தலையை உயர்த்தி பார்த்தவனுமே இருக்கான். குதிரைகளை கழுதைகளோடு கலப்பு செய்யும் பொழுது இனவிருத்தி செய்ய இயலாத கோவேறு கழுதிகள் தோன்றுவதை போலவே யாக்கை மாடுகளோடு கலப்பு செய்யும் பொழுது சோ என்கிற வீரியமற்ற ஆணினங்கள் கிடைக்கிறது. இதை நேபாள், திபெத், மங்கோலியா ஆகிய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. யாக்கோடைய எலும்பை கொண்டு அழகழகான பொருட்கள் செய்யப்படுது. புத்தர் சிலைகள் கூட கிடைக்கிது. பறவைகளை பொறுத்தவரை 10 வகையான பறவைகள் வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டுச்சு.
கோழி, வாத்து, பெரும்பாத்து, வான்கோழி, காடை, புறா, நெருப்புக்கோழி போன்றவை அதில் அடங்கும். 1960க்கு பிறகு தான் கோழி வளர்ப்பு முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. காட்டுக்கோழியிலேருந்து தான் கோழி உருவாச்சு. வடமேற்கு இந்தியாவிலும் தெற்கு சீனாவிலும் இருக்கக்கூடிய சிவப்பு காட்டுக்கோழி, ஜாவா இந்தோனேஷியாவில் இருக்கிற பச்சை காட்டுக்கோழி, தென்னிந்தியாவில் இருக்கிற இளங்கருப்பு காட்டுக்கோழி, இலங்கையில் இருக்கிற சிங்கள காட்டுக்கோழி ஆகியவை நமது நாட்டுக்கோழியின் மூதாதையர்கள். நிறைய இடங்களில் கோழிகள் வளர்ப்பு மிருகமாக ஆகியிருக்கு. இன்றைக்கி கூட இந்தோனேஷியாவில் மதுரான்ற தீவில் காட்டு சேவல்களை பிடிச்சு வளர்த்து நாட்டுக்கோழிகளோட கலப்பு செய்து புதிய கோழிகளை உருவாக்குறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தினப்போ கோழிகள் இருந்தது தெரிய வருது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இவர்கள் ஆம்லெட் சாப்பிட்ருக்காங்க. ஈரானில் 2800 ஆண்டுகளுக்கு முன்பும் மேற்கு ஆசியாவில் 2600 ஆண்டுகளுக்கு முன்பும் கோழிகள் புழக்கத்தில் இருந்திருக்கு. இத்தாலியிலேருந்து வடக்கு ஐரோப்பாவிற்கு 2100 ஆண்டுகளுக்கு முன்பு இது பரவுச்சு. ஆரம்பத்தில் இதை சேவல் சண்டைக்கு தான் பயன்படுத்தினாங்க. பிறகு பலி கொடுக்கவும் குறி சொல்லவும் உபயோகப்படுத்தினாங்க. அப்புறம்தான் முட்டை, கறி போன்ற பொருளாதார சமாச்சாரம்லாம் சீனத்திலேருந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்பு பிலிப்பைன்ஸுக்கு கோழி எடுத்துகிட்டு போனாங்க. பிறகு அங்கேருந்து இந்தோனேஷியாவுக்கு பரவுச்சு. எகிப்து நாட்டுக்கு இந்தியாவிலேருந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்பு கோழிகள் எடுத்து செல்லப்பட்டது. வாத்துக்கள் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த மாலுமிகளால் கொண்டு வரப்பட்டு ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெரும் வாத்துக்கள் ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா போன்ற இரு இடங்களில் உருவாச்சு. வட அமெரிக்காவில் தங்கிய ஐரோப்பியர்கள் கனடாவில் பெரும் வாத்து வகைக்கான வளர்ப்பு மிருகமாக ஆக்குனாங்க. நம்ம ஊரில் வான்கோழி பிரியாணி விசேஷம். புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பொழுது வாசலில் 2 வான்கோழிகளை கட்டி வான்கோழி பிரியாணி தயார்னு பழக வைப்பாங்க. ஆனால் அதே வான்கோழிகளை தினமும் பார்க்கலாம். வான்கோழிகள் மத்திய அமெரிக்காவிற்கு சொந்தமானவை. இவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர்கள் 16ஆம் நூற்றாண்டில் இங்கு பயணம் மேற்கொண்டப்போ தங்கள் நாட்டுக்கு அதை கொண்டு போனாங்க. பிறகு இது ஐரோப்பா முழுதும் பரவுச்சு. வெவ்வேறு நாடுகளில் காலனிகள் அமைச்ச இங்கிலாந்து நாட்டினர் இதை பல இடங்களில் பிரபலப்படுத்தினாங்க. வளர்ப்பு பறவைகளை குறித்து புனவியலுக்கு பஞ்சம் இல்லை. சேவலுக்கு பழைய கிரேக்க சொல் அலெக்சாண்ட்ரியன். போர் தேவன் அப்ரோடைட் என்ற பெண் தேவதையோடு தவறான உறவு கொண்ட பொழுது அலெக்ட்ரியான் என்ற இளைஞனை வெளியே காவலுக்கு வச்சிருந்தான். ஆனால் அவனோ தூங்கிட்டான். இவர்கள் இருவரின் மண்டபாலத்தை அனைவருக்கும் தெரிவிக்க அந்த அறைக்குள் சூரிய கடவுள் நுழைய விஷயம் கசமுசாவானது. அலெக்ட்ரியான் மீது கோபப்பட்ட போர் தேவன் அவனை சேவலா மாற்றியதாகவும் சூரியன் வரும்பொழுது அவன் கூவணும்னு கட்டளையிட்டதாகவும் அதனால தான் சேவல் விடியும் பொழுது கூவுவதாகவும் அந்நாட்டில் இலக்கியம் இருக்குது. நம் நாட்டிலோ சேவல் நண்பகலில் கூவினா கெட்ட சகுனம்னோ அதை வாசக்காலில் வச்சு வெட்டி சாப்பிடுபவர்கள் உண்டு. பைபிளில் பீட்டரிடம் இயேசு கிறிஸ்து சேவல் கூவுவதற்கு முன்பு 3 முறை என்னை தெரியாது என்று நீ கூறுவாய் என குறிப்பிட்டார். அதை விழிப்புணர்வுக்கும் துரோகத்திற்கும் அடையாளமாக்குபவர்களும் உண்டு. மத்திய ஐரோப்பிய நாட்டுப்புற கதைகளில் சேவல் முதல் முறை கூவியதும் பேய்கள் ஓடி ஒளிஞ்சு கொள்ளோன்ற தகவல் புழக்கத்தில் இருக்குது. சாக்ரட்டிஸ் விஷத்தை வெறுப்பு காட்டாமல் வேகமாக அருந்தியதும் குறுக்க நெடுக்குமா நடந்து அது வேகமாக வேலை செய்ய வேணும்னு விரும்பியதும் நமக்கு தெரிந்த பற்றிய விஷயம். அவர் ஒருவரிடம் வாங்கிய சேவலை திருப்பி தந்துடுமாறு கூறியதும் அவருடைய மரண வாக்குறுதி மூலம்னு சொல்கிறாங்க. மரணம் அடைபவன் தான் எல்லா கடன்களையும் அடைச்சி விடுறான் என்று ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. அரசாங்கம் கூட அலுவலர் இருந்தால் அவர் வாங்கிய வீட்டு முன்பண கடனை தள்ளுபடி செய்து. ஆனால் சாக்ரட்டிஸ் ஆகும்போது கூட கடனாளியாக இருக்க விரும்பலை. சேவல் சண்டைக்காக சேவல்கள் விருப்பமாக இங்கிலாந்தில் வளர்க்கப்பட்டது. அந்த விளையாட்டு இந்தியாவிலேருந்து அங்கே பரவுச்சு. நம் ஊரில் முருகனுக்கு சேவல் கொடி அடையாளம். பயணங்கள் மூலமாகவும் படையெடுப்பின் மூலமாகவும் பரவிய வளர்ப்பு மிருகங்கள் இன்று பல்வேறு காரணங்களால் அருகி வருது. வேதனைக்குரியது. கலப்பின பசுக்களை புகுத்துறேன்ற பேரில் நாட்டு பசுக்கள் பல மாநிலங்களில் மறைஞ்சு வர்றதை பார்க்குறோம். எந்திரமயமாக்குற சூழலை எருதுகள் சொற்பமாயிடுச்சு. காங்கேயத்திற்கு ஒரு முறை சென்ற பொழுது அங்கே எங்கேயாவது காங்கேயம் காளைகளை பார்க்க முடியுமான்னு நான் பரிதவித்த நினைவுகள் இப்பொழுது நிழலாடுகிறது. சிறப்பு தன்மைகள் கொண்ட மட்ட குதிரைகள், கழுதைகள் போன்றவை இன்னும் சில ஆண்டுகளில் அரிதாகிவிடுமோன்ற அச்சமும் ஏற்படுது. எதிர்காலத்தில் பெட்ரோல் பஞ்சம் ஏற்படுறப்போ சாணமே எரிபொருளுக்கு தீர்வாக முடியுன்ற கருத்தையும் ஒரு சாரார் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்காங்க. மாடு சார்ந்த சமுதாயம் மறைவதை பார்க்கும் பொழுது சாண மனத்தோடு கூடிய பண்ணைகள் கேள்விக்குறியாகிவிடுமோன்ற பயமும் தோன்றுது. மனித நாகரிகத்தை உயர்த்தி பிடித்த இந்த வளர்ப்பு மிருகங்கள் குறைந்து வருவது ஏற்படுத்த போகிற பாதிப்புகள் ஆய்வுக்கும் விவாதத்துக்கும் உரியவை. நன்றி, வணக்கம்.